தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு தமிழக அரசு சார்பில் 2 நாட்களுக்கு நடத்தப்படும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குமரா, கார்த்திகேயா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா என எண்ணற்ற பெயர்களை கொண்டிருந்தாலும் தமிழ் கடவுள் முருகன் என அழைப்பதில் அத்தனை கர்வம் கொள்கின்றனர் அவரது பக்தர்கள். சிவானந்த மலையில் குடிகொண்ட முருகா, வல்மோரைன் வாழும் வல்முருகா, ஓராறு முகமும் ஈராறு கரமும் அருளை வழங்கும் திருமுருகா. அப்படி தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகரை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா, இலங்கை, மலேசியா, மியான்மர், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, கனடா, இந்தோனேஷியா போன்ற வெளிநாடுகளிலும் வெளிநாட்டவர்களும் போற்றி பாடுகின்றனர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழ் கடவுள் முருகனின் பெருமையை உலகெங்கும் உள்ள முருக பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பழனியில் ஆகஸ்ட் 24 மற்றும் 25 தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறவுள்ளது. உலகின் மூலை முடுக்கில் உள்ள முருக பக்தர்களையும் சிந்தனையாளர்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக அறுபடை வீடுகளின் கண்காட்சி அரங்கு, ஆராய்ச்சி கட்டுரைகள் வாசிக்க ஆய்வரங்கம், மக்கள் அனைவரும் தாமே வழிபடும் வகையில் வேல்கோட்டம் என முருகனின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் மாநாடு அமைக்கப்பட்டு வருகிறது. இம்மாநாட்டிற்காக திண்டுக்கல், பழனி ஆகிய இடங்களில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அந்த முருகர் பக்தர் மாநாட்டில் பங்கேற்கின்ற அனைவருக்கும் கட்டணமில்லாமல் உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, கழிப்பிட வசதி என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து எந்த விதமான ஒரு சிறு குறையும் பக்தர்களுக்கு ஏற்படாத வண்ணம் இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியினுடைய ஒரு மைல்கல்லாக தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இம்மாநாட்டில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், முக்கிய பிரமுகர்கள், வெளிநாடுகளிலிருந்து துணை அமைச்சர்கள், மேயர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இதில் தமிழ் கடவுள் முருகனின் பெருமைகளை உலகறியும் வகையில் பறைசாற்றிய 15 நபர்களுக்கு முருகனடியார்களின் பெயரில் விருதுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட உள்ளது. இதுகுறித்து மயிலம் பொம்மபுர ஆதீனம் தவ திரு ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் கூறுகையில், அனைத்துலக முருக மாநாடு உலக திருவிழாவாக பார்க்க வேண்டும் என பெருமிதம் தெரிவித்தார். இதேதோ மகாநாடு என்று சொல்லலாம். அதைவிட உயர்ந்ததாக பெரிய ஒரு திருவிழாவாக, உலக திருவிழாவாக நாம் பார்க்க வேண்டும், பார்க்க முடியும். ஏன்னா இது நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகளிடம் பார்க்கின்ற போது இது எதிர்காலத்தில் இப்படி ஒரு மகாநாடு நடந்ததா என்பதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இது விழாவாக அமையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது. ஆன்மீக பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்களின் கருத்துகள், இசை கச்சேரிகள், முருகனின் வரலாற்றுகள் என அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த மாநாட்டை எதிர்நோக்கியே காத்திருக்கின்றனர் முருக பக்தர்கள். உருகி சொல்லுங்கள் முருகனின் பெயரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை என்பதற்கு ஏற்றாற்போல் உலகளவில் இருக்கும் ஒட்டுமொத்த முருக பக்தர்களுமே இந்த மாநாட்டிற்காக பழனிக்கு படையெடுப்பார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரவிச்சந்திரனுடன் செய்தியாளர் சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.